எங்களுக்கு காரமாக எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர டிஷ் பார்த்திங்கன்னா இந்த மிளகா கறி தான். மத்தியானமே ஹஸ்பண்ட் வந்து மிளகா கறி சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னாரு. ஸோ பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரப்போவே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். 80% அவர் தான் வந்து எல்லாமே தாளித்து விட்டார். லாஸ்ட்டாக இந்த மிக்ஸ் பண்ணுற வேலை மட்டும்தான் நான் செஞ்சேன். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டு அவரே செஞ்சிருவார். இதுக்கு மெயினான பொருள் பார்த்திங்கன்னா வரமிளகா, அதுவும் விதையை நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். தேங்காய் எண்ணெயில் இந்த வரமிளகா, கருவேப்பிலை நல்லா காட் வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், லைட்டாக உப்பு, மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு 10 நிமிஷம் இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து மூடி போட்டு குக் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த மிளகாலாம் அப்படியே கரைஞ்சி இந்த சிக்கனோட கலர் பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். அப்படியே கம்மங்களிக்காக கம்பு ஊற வச்சுருந்தேன். அப்படியே அதையும் அரைச்சி கம்மங்களி செய்யறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மார்னிங் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. மிளகா கறியும் அப்படியே வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இன்னுமே லைட்டாக சுண்ட வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாய்.